உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்க வீட்டு மருமகளை கூப்பிடுங்க. எங்களுக்கு உண்மை தெரியணும். சாப்பாட்டுல அவங்க தான் விஷத்தை கலந்தாங்களா? இது ஆக்சிடென்ட்டா இல்ல அவங்க வேணும்னே செஞ்சாங்களா? இத்தனை பேரோட உயிரை ஆபத்தாக்கி இருக்கீங்களே, இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யாரு கொடுத்தது? ஷட் அப். அவங்கள கூப்பிடுங்க. அவங்க இங்க வந்துதான் ஆகணும். Enough, shut up. வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்க உளறுவீங்களா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? லட்சுமி எதுவும் பண்ணலன்னு சொல்றேன்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா உள்ள வந்திருப்பீங்க? யார் அலோ பண்ணாங்க? யார் பெர்மிஷன் கொடுத்தாங்க? அதோட நீ என்ன லட்சுமிக்கு எதிரா இப்படி போட்டோ எடுத்துட்டு இருக்க? போங்கன்னு சொன்னேன். கையெடு. கேமராவுல கீழ இருக்குங்க. யாரும் லட்சுமியை போட்டோ எடுக்க கூடாது. ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு புரியாதா? கேமராவை கீழ போய் போட்டோ எடுக்க கூடாதுங்க. அட சொன்னா உங்களுக்கு புரியாதா? லட்சுமியை நீங்க போட்டோ எடுக்க கூடாதுன்னு சொன்னா உங்க யாருக்குமே புரியாதா? அட what the hell is happening? அவங்க கிரிமினல் மாதிரி போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. லட்சுமி எதுவும் பண்ணலன்னு நான் சொல்லிட்டு இருக்கானே, நீங்க எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? இங்க இருந்து கிளம்புங்க. கம் ஆன், கெட் அவுட். மிஸ்ஸஸ் நீலம் ஓபராய், ஒரு ரிப்போர்ட்டர் என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கல்ல? இது ஜஸ்ட் ஒரு ட்ரைலர் தான். உதய் சார், கேமராவை ரோல் பண்ணவா? இப்ப வேண்டாம், வெயிட். ஓகே. ஓ, இவன் தான் உதயா. இவனை தான் நீலம் ஆண்டியா மாதிரி லெஃப்ட் ரைட் வாங்கன்னு. குட், இவனும் இங்க வந்துட்டானா? அப்ப இவனையே ஆயுதமா பயன்படுத்த வேண்டியதா? அண்ட் யூ, காதுல விழலையா? செவுடா, இங்க இருந்து போங்கன்னு சொல்றேன்ல. முதல்ல இங்க இருந்து போ. வெளியே கிளம்பு. மலிஷ்கா, இல்ல நீலம் ஆண்டி, நீங்க என்ன பண்ண சொன்னீங்களோ நான் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவனை ஒரு வழி ஆக்கணும். சொன்ன புரியாதா? என்ன இது பிக்னிக் ஸ்பாட்டா? போட்டோகிராஃபி எடுக்க இங்க வந்திருக்கீங்களா? இல்ல இது என்ன கோவிலா? இது ஒபராயோட வீடு. மரியாதையா எல்லாரும் இங்க இருந்து வெளிய போயிடுங்க. என்னவா? சட்டத்துக்கு மேல யாரும் கிடையாது. நாங்க மீடியாக்காரங்க உண்மையை வெளியில கொண்டு வருவோம், கொண்டு வந்தே தீருவோம். வாட் நான்சென்ஸ்? மீடியாக்காரங்கள தள்ளுவியா? அப்ப மக்களுக்கு விஷத்தை தான் கொடுப்பீங்க. ஆமா, நிச்சயமா இவங்க தான் விஷத்தை கொடுப்பாங்க. இங்க எல்லாரையும் கவர் பண்ணி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க மனுஷ்கா, என்ன பண்ற? வேணும்னே காரியத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கல நீ இதை வேணும்னு பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் உன்னை சும்மா விட போறதில்ல. உனக்கு மூளை இல்லையா? நீ என்ன பைத்தியமா? ஒபராய் ஃபேமிலிக்காக தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் மைண்ட் யூ ஆயுஷ், இது என்னோட ஃபேமிலியும் கூட. அதனால இவங்கள பத்தி ஏதாவது தப்பா எழுதுனா நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன். ஐ அம் டெல்லிங் யூ தட். அப்புறம் வருத்தப்படாத. ஐயோ, நான் அப்பவே ஏதாவது பண்ணிருக்கலாமேன்னு மூளையில உட்கார்ந்து அழாத. நான் தடுத்துக்கிட்டு இருக்கேன், என்ன தடுக்க விடு. அண்ட் இவங்க மிரட்டலுக்கெல்லாம் நீ பயப்படக்கூடாது. இவங்க இப்படிதான் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் பாத்துக்கிறேன். அண்ட் யூ, உன் பேரு என்னன்னு தெரியாது. இங்க பாரு, வெளிய கிளம்பு. போலீஸ் நிக்கிறது உங்களுக்கு தெரியாதா? இவங்களை அறிவு கெட்டவங்கன்னு நினைச்சிடாதீங்க. இவங்க கிட்ட மட்டும் சொன்னா உங்களை அடிச்சு விரட்டிடுவாங்க. சொல்லவா? போதும், இதோட வாய மூடு. லக்ஷ்மி, இங்க பாருங்க. இப்ப நீங்க எங்களோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தே ஆகணும். வாங்க எங்க கூட. உன் பேரு என்னன்னு தெரியாது. இங்க பாரு, வெளிய கிளம்பு. போலீஸ் நிக்கிறது உங்களுக்கு தெரியாதா? இவங்களை அறிவு கெட்டவங்கன்னு நினைச்சிடாதீங்க. இவங்க கிட்ட மட்டும் சொன்னா உங்களை அடிச்சு விரட்டிடுவாங்க. சொல்லவா? போதும், இதோட வாய மூடு. லக்ஷ்மி, இங்க பாருங்க. இப்ப நீங்க எங்களோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தே ஆகணும். வாங்க எங்க கூட. என்னதான் நடக்குது? ஆயுஷ் போன் எடுக்க மாட்டேங்கிறா, லட்சுமி போன் எடுக்க மாட்டேங்கிறா. அங்க எல்லாம் ஓகே தானே? ஓ காட், ஒரே கவலையா இருக்கு. சார், என்ன? ஐ அம் சாரி, அது வந்து ஆக்சுவலி நான் வேற விஷயத்துல டென்ஷனா இருந்தேன். நீங்க சொல்லுங்க, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ஓகே தானே? ஃளைட் புக் பண்ணிட்டீங்களா? எஸ் சார், எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நம்ம கிளம்பலாம் சார், வாங்க. ஓகே, கம் ஆன், லெட்ஸ் கோ. ப்ளீஸ் நில்லுங்க. ப்ளீஸ். லக்ஷ்மி, என்ன மன்னிச்சு. இப்ப என்னால எதுவும் பண்ண முடியல, ஆனா கண்டிப்பா உன்னை வெளியே கொண்டு வந்துருவேன். நீ தைரியமா போ, நான் பாத்துக்கிறேன். எதுக்கும் கவலைப்படாத, உன் அப்பா இருக்க. வாங்க. அண்ணி பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. அங்கிள், ஒண்ணும் ஆகாது. அங்கிள் நீ ஏன் நிக்கிறீங்க? நீங்க ஏதாவது பண்ணுங்க. அவங்க கூட்டிட்டு போறாங்க. ரிஷியும் பாவம் இங்க இல்ல. அவனாலயும் எதுவும் இப்ப பண்ண முடியாது. அங்கிள் ப்ளீஸ். ஆயுஷ் கூட வா. வண்டியில ஏத்துங்க, சீக்கிரம். லக்ஷ்மி ஓபராய், ஏன் இப்படி பண்ணீங்க?
சாப்பாட்டுல விஷம் இருக்குன்னு தெரியும்ல. சாப்பாடுல நீங்க தான் விஷத்தை கலந்தீங்களா இல்ல வேற யாராவது உங்களை மாட்டி விடுறாங்களா? உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? யாராவது விரோதி இருக்காங்களா? ஓபராய் ஃபேமிலிக்கும் உங்களுக்கு விரோதமா? அதனால இதை நீங்க வேணும்னே பண்ணிருக்கலாம்ல. உங்களுக்கு என்ன தோணுது? ஓபராய் ஃபேமிலி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துவாங்களா? நீங்க ரிஷி ஓபராய்க்கு எதிராக டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க. உங்களுக்குள்ள இருந்த சண்டையினால தான் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா? சொல்லுங்க. அவருடைய பேரை கெடுக்கணும்ன்றதுக்காகவே பண்ணிருக்கீங்களா? அவர் பேரை கெடுக்க தானே இப்படி பண்ணிருக்கீங்க. சாப்பாட்டுல விஷத்தை கலந்துருக்கீங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? என்னங்க நீங்க? மாமா, என்ன மாமா? எதுக்காக இப்படி பண்ணீங்க? என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்கள பதில் சொல்ல சொல்லுங்க. பாருங்க, சொன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க. வந்து எங்களை தடுக்கிறீங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் சொல்லுங்க நினைக்கிறீங்களா? சொல்லுங்க ஏன் அமைதியா மேடம். இருக்கீங்க? ஏன் அப்படி எல்லாம் பண்றீங்க? சார், சட்டத்தை காப்பாத்துறவர் நீங்க. நீங்க விலை போகல. இந்த ஆணவம் பிடிச்சவங்க முன்னாடி ஒரு சல்யூட் அடிக்கிறேன் சார். நீல மேடம், பணத்துக்கு நிறைய சக்தி இருக்குன்னு தெரியும். ஆனா உண்மைக்கும் சப்போர்ட் பண்றவங்களும் சக்தி வாய்ந்தவங்களா இருப்பாங்க. நீங்களும் உங்களுடைய பண பலத்தையும் நாளைக்கு காட்டுங்க. நாளைக்கு உங்க மருமகளை காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு பார்க்கலாம். சொல்லுங்க. சொல்லுங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க? நீங்க புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக சாப்பாட்டுல விஷத்தை போடாதீங்க நீங்க? சொல்லுங்க. இங்க பாருங்க, புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நான் எதுவுமே பண்ணல. எங்க ப்ளீஸ் நிலைமையை புரிஞ்சுக்க பாருங்க. அமைதியா இருங்க. மறைக்க போறீங்களா? அமைதியா இருங்க. தள்ளி போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. Please. எல்லாரும் அப்புறம் வாங்க, போங்க. எல்லாம் முடிஞ்சது இல்ல, கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டாச்சுல, போங்க. ஓரமா போய் நில்லுங்க, போங்க. அண்ணி நீங்க பயப்படாதீங்க. யாரும் பின்னாடி ஃபாலோ பண்ணி வராதீங்க. மேடம் வாங்க, மேடம் வாங்க, கூட்டிட்டு வாங்க. சொல்ல விடுங்க. அண்ணி நீங்க பயப்படாதீங்க. பயப்படாம இருங்க அண்ணி. வாங்க, வண்டியில ஏத்துங்க, வாங்க. அண்ணி ஆயுஷ் ப்ளீஸ், எனக்கு ஸ்டேஷன்ல போக வேண்டாம். ஆயுஷ், உனக்கு நல்லா தெரியும்ல நான் எதுவுமே பண்ணல. நீங்க ஏன் அழறீங்க? எதுக்கு அழறீங்க? ஏன் நீங்க எதுவும் பண்ணல? எனக்கு தெரியும். சாரி அண்ணி, வெரி சாரி. என்னால எதுவும் பண்ண முடியல அண்ணி. ரிஷியை கூப்பிடு. எனக்கு ரிஷியை பார்க்கணும் ப்ளீஸ். சீக்கிரமா உனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடு ஆயுஷ். I'm sorry அண்ணி, என்னால எதுவும் பண்ண முடியல. ஆனா ரிஷி ப்ரோ பண்ணுவாரு. அழாதீங்க அண்ணி, நீங்க எதுவும் பண்ணல. ஏன் அழறீங்க? பயப்படாதீங்க அண்ணி. எதுவும் பண்ணல, பயப்படாம இருங்க. நீங்க எதுவும் பண்ணல, எனக்கு நல்லா தெரியும். ப்ளீஸ். என் மனைவி மாதிரி ஒரு நல்லவள இந்த உலகத்திலே எங்கேயும் பார்க்க முடியாது. இவ மொத்த வாழ்க்கையிலும் வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு அவகிட்ட பணம் இருக்கு. அவ விரும்பினாலும் சரி, விரும்பலனாலும் சரி, நான் சத்தியம் பண்றேன், எப்பவும் அவளுக்கு நான் துணையா இருப்பேன். I promise you. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.